ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அனைத்து உயிரும் சிவமே, அனைத்து உயிரும் சிவமே. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை தெய்வமே, அருணாசல ஈசனே. நம் பூஜை ரூம்களில் எந்தெந்த படத்தை வைக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஈசனாகிய பரம்பொருள் மட்டும்தான் இறைவன். மற்ற தெய்வங்களெல்லாம் இறைவனை, அந்த ஈசனாகிய பரம்பொருளை வணங்குகின்றார்கள். உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களும் ஈசனை வணங்கி வழிபட்டு சக்தியை பெறுகிறார்கள். அந்த சக்தி என்பது மிகப்பெரிய சக்தியாக அவர்களுக்கு ஈசனாகப்பட்டவன் அளித்திருக்கின்றார். அனைத்து கடவுளையும் குறிப்பிட்டு சொல்கின்றேன். பெருமாளாக இருந்தாலும், முருகராக இருந்தாலும், விநாயகராக இருந்தாலும், மற்ற தெய்வங்களாக இருந்தாலும், அனைத்து தரப்பு மக்கள் உடைய தெய்வங்களாக இருந்தாலும், அந்த ஈசனுடைய பரம்பொருளினுடைய சக்தியை பெற்று அனைவரும் அவரை வழிபட்டுதான் அவர்களுக்கு சக்தி கிடைக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் பூஜை அறைகளிலே சிவபெருமான் படத்தை வைத்து வணங்கலாம். மற்ற உங்கள் குலதெய்வத்தை வைத்து வழிபடலாம். அதேபோன்று பாபா படங்களை வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆலயங்களிலும் வைக்கக்கூடாது. வீட்டு பூஜை ரூமுகளிலும் பாபா படத்தை வைத்து நீங்கள் சஞ்சலைப்பட்டு அலைவதை நான் விரும்பவில்லை. மற்ற கடவுளெல்லாம் காவல் தெய்வமாக அமைந்திருக்கின்றது. பாபா மனிதனாக அவதரித்தவர். மனிதனாக பிறந்து பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து உண்ண உணவில்லாமல் அனுபவித்தவர். மனித பிறவியவர். அவர் படங்களை இறைவனிடத்திலே வைக்கக்கூடாது. கண்டிப்பாக இறைவன் ஒருவன்தான். அந்த சிவபெருமான் அண்ணாமலை தெய்வம் அருணாசல ஈசன் என்பதை மறந்து விடாதீர்கள். பாபா படத்தை பூஜை அறையிலே வைக்கக்கூடாது. அப்படி அதை வைத்து வழிபட்டால் நமக்கு நன்மைகள் கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்டு, பாபா படங்களை, சாய்பாபா படங்களை பூஜை அறையிலே வைக்கக்கூடாது. யார் யார் எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கெங்கே தான் இருக்க வேண்டும். சிவபெருமான் படம், முருகர் படம், விநாயகர் படம், அன்னையாகிய